இந்த மாதிரிலாம் மருத்துவம் இருந்ததா, மருத்துவ கட்டமைப்பு இருந்ததா, ஒரு பங்கர்ல வச்சு இவ்வளவு மருத்துவங்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிற போது அது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. இப்படி ஒரு மருத்துவமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ போர்க்களத்துல அடிப்படையான தேவை 2 தான். ஒன்னு உயிர், இன்னொன்னு ஆயுதம். அது அந்த படத்துலயும் நாங்க சொல்லியிருப்போம். யூனிஃபார்ம் இல்லாத அந்த போராளிகள் எப்படி இருக்கிறாங்கன்றது இப்படி விதவிதமா பிரிச்சு, அதே மாதிரி அந்த சிங்கள இராணுவம் அவங்களுக்கு உள்ள ரத்தத்திலே ஊறி போன அந்த புத்தி எவ்வளவு கெடுநோக்கம் கொண்டதாக இருக்குது அப்படின்றதும் படிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே மருத்துவராக இருந்திருக்கணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள. மருத்துவராக இருந்து நடிக்க வந்தாங்களா, எப்படி அந்த உடல் வாகு, அவங்க அந்த நடை உடை, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற அந்த விதம், ஆயுதமும் பயன்படுத்துகிற இங்கேயும் மருத்துவராகவும் இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு பயிற்சி ஏதாவது கொடுத்து. பெண் போராளிகளை வழக்கம் போல கண்ணை கட்டி கையில் பெண்ணுக்கு கட்டி அனாவசியமாக சுட்டுக்கொள்கிறான். அதே அந்த போராளி அடிபட்டு வரப்ப இந்த பெண் போராளி மருத்துவர் தான் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றுறாங்க. கடைசி கட்டமாக குண்டடியிலேருந்து அந்த ஒரு புலிகொடி ஏந்தின ஒரு மன்னருக்கு கீழே இப்படி ஒரு சல்லியை கிரிகை பண்ணுவான், சல்லியம் பண்ணுவான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவம் சேர்ந்துருக்குன்னா திரும்பவும் ஒரு புலிகொடி ஏந்திய எங்க தலைவர் அவருக்கு கீழே ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பேரே நம்ம அதோட சேர்ந்து வாழ்ந்தவங்களா போராளிகளாவே இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப நிறைய மருத்துவர்கள் பார்த்தவங்களா இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப நிறைய மருத்துவர் வந்து இப்ப பிற நாடுகள்ல வந்து அவங்க வந்து மருத்துவர்கள் அங்கீகரிக்க முடியாது. அப்ப அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்போது முதல்ல வந்து அழுகிறது தான். ரொம்ப அதை நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஏன் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய இன அழிப்பு நடந்திருக்குது, ஏன் ஒரு திரைப்படம் கூட வெளியில் சொல்லலை? ஒரு படம் உலகம் முழுக்க சீக்கிரமாக பெரியலை. நீங்கள் ஐக்கிய நாடுகள் இப்படி செய்யணும், ஐக்கிய நாடுகள் இப்படி பண்ணணும், ஐக்கிய நாடுகள் இவங்களுக்கு குரல் கொடுக்கணும், சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும் பேசிக்கிட்டு இருக்கிறதே விட இஸ்ரேல் வந்து பல படங்கள் எடுத்து முடிச்சு 2 காதலர்கள் அந்த விஷயத்தை பார்க்குறாங்க, 2 நண்பர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படம், எல்லாரோடைய அந்த சிந்தனைகள் இருந்து அந்த படங்களை உருவாக்குறாங்க. ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இதுவே நீங்க போய் நீங்க வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி கூட தேட முடியாது. நமக்கு நடந்த இனப்படுகொலையை வச்சு நீங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி கூட நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ நீங்க வந்து தேட முடியாது. ஏன்னா இல்ல. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம். இயக்குனர் தம்பி கிட்டு நம்ம எல்லாம் அறிஞ்சிருப்போம். குறிப்பாக புலமேந்த தமிழ் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேதகு 1 திரைப்படத்தை எடுத்திருந்தவர். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம் எதுக்காக நம்ம அவரை சந்திக்கிறோன்றது புரிஞ்சுக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயக்குனர் தம்பி சுரேஷ் காமாட்சி அழைச்சிருந்தாரு. ஒரு படம் ஒன்று போட்டு காமிச்சாரு, சல்லியர்கள். அந்த படம் ஒரு 2 நாட்கள் எனக்கு வந்து ஒரு உறக்கம் நிம்மதி இல்லாத நிலையாக இருந்தது. போராளி இயக்கத்தை பற்றி எக்கச்சக்கமாக நான் படிச்சிருப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் எவ்வளோ தகவல் தெரிஞ்சு வச்சுருப்பேன், எவ்வளோ தொடர்புகளில் இருந்தேன்னு. ஆனால் அந்த கான்செப்ட்னு சொல்லுவாங்களா, அந்த கருத்தாக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. இயக்கம் வந்து அந்த யுத்த களத்தில் இப்படியெல்லாம் இருந்ததா அப்படின்னு. குறிப்பாக ஒரு மருத்துவ அணி எதிராளிகளும் காயப்பட்டு வரும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது உலகத்தில் இது வரைக்கும் எந்த போர் 2 நாடுகளுக்குள்ளே நடக்கிறப்ப இதெல்லாம் வந்து வழக்கமாக செய்கிறது வந்து வேற. ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், உலகம் முழுக்க வந்து ஒரு தடை செய்யப்பட்டு, அது இல்லாமல் ஒரு டெரரிசம்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அது இவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்ததா அப்படின்னு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு படம் இப்போ தான் வந்திருக்குது. அது சல்லியர்கள். அந்த நுணுக்கத்தை, அந்த கான்செப்ட் நீ எப்படி பிடிச்சிங்க, எப்படி தேடனீங்க? எனக்கு அது வியப்பாக இருந்தது. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதிகமான இயக்கம் சார்ந்த புத்தகங்கள் நிறையா படிக்கிறது உண்டு. அப்படி படிக்கும்போது வந்து ஐயா தூயவன் அவர்கள் எழுதிய சமரும் மருத்துவம்னு ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தூயவன் ஐயா வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க நேரில் அவங்க மருத்துவராக இருந்தாங்க. அவங்க நேரில் கள மருத்துவம் பண்ணும்போது அவங்க கண்ட காட்சிகள், அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் வந்து நிறைய கட்டுரைகளாக தொகுத்திருப்பாங்க அந்த சமரம் மருத்துவம் புத்தகத்தில். ஸோ அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதே என்னாச்சு அப்படின்னா, இப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு அங்கே இருந்ததா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே 2009க்கு பிறகு அதுக்கப்புறமா தான் நிறைய அதை நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு தலைவர், அங்கே இருந்த கட்டமைப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப மேம்போக்காக தான் எழுதுனது. அப்போ என்னன்னா இன்னும் இன்டெப்தா
அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆராயணும்னு ஆசை. அப்படி நம்ம வந்து நிறைய நூல்களை தேடும் போது தான் இந்த சமர மருத்துவம் கிடைச்சது. அதுல வந்து அதுல பாத்தீங்கன்னா ஐயா தூயவன் அவர்களுக்கு வந்து அந்த எழுத்தாற்றல் ரொம்ப அழகா இருக்கும். அது இப்போ அந்த ஒரு காட்சியை எழுதுறாங்க, நாங்க முதல்ல நாங்க உள்ள போறோம் அப்படின்னு ஒரு காட்சி எழுதும் போது அந்த காட்சியை படிக்கும் போதே நமக்கு வந்து அது ஒரு திரையில நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்ததா, இந்த மாதிரிலாம் மருத்துவம் இருந்ததா, மருத்துவ கட்டமைப்பு இருந்ததா, ஒரு பங்கர்ல வச்சு இவ்வளவு மருத்துவங்கள் செஞ்சாங்களா. அப்புறம் சில பேர்த்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க, இந்த மயக்க மருந்து. அந்த மயக்க மருந்து தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும் அந்த இறுதி காலகட்டங்கள்ல. அப்போ அந்த மயக்க மருந்து கொடுக்காம வந்து லோக்கல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சின்ன சின்ன காயங்களுக்கு வந்து இந்த தையல்லாம் போடுவாங்க. அந்த லோக்கல் அனஸ்தீஷியா வந்து அதை பயன்படுத்தியே வந்து நிறைய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது அது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது, இப்படி ஒரு மருத்துவமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ போர்க்களத்துல அடிப்படையான தேவை 2 தான். ஒன்று உயிர், இன்னொன்று ஆயுதம். அது அந்த படத்துலயும் நாங்கள் சொல்லியிருப்போம். அடிப்படையான தேவை 2 தான். ஒன்று போர். அப்போ அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய, அந்த போர்க்களத்துல உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவ கட்டமைப்பு அங்கே எப்படி இருந்தது அப்படின்ற போது அதை படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த சமர மருத்துவம் புத்தகம் படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அப்போ மனசுல தோணின கதை தான் இது. அதுக்குள்ள இருந்த சில கட்டமைப்புகளை வச்சு அதை நம்ம ஒரு கதையா உருவாக்கி அதுக்குள்ள இந்த கதாபாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அதை ஒரு திரை வடிவமா மாத்தி சல்லியர்கள்னு படம். தூயவன் அவர்களுடைய அந்த இதை நானும் படிச்சிருக்கிறேன். அது அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு மருத்துவர் அணி எப்படி வேலை செய்துக்கிட்டு இருந்ததுன்றது அது ஒரு கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகும். அதை அப்படியாவே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சல்லியர்களில் பார்க்கும்போது ஒரு திரைப்படமாக ஒரு உண்மையிலேயே ஒரு பெரும் தொகை இருந்திருந்தா இன்னைக்கு உலகம் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய ஹாலிவுட் படமாக அது வந்து உங்களால் நிச்சயமா இயக்க முடியும். என்ன அதில் வந்து இன்னும் கனரக வாகனத்தை நீங்கள் காட்டணும், இன்னும் யுத்த களத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு இந்த காட்சிகளை வழக்கம் போல இணைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு ஹாலிவுட் படமாக அதை நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். நான் அந்த லைட்டிங் பார்க்குறேன், அந்த அவங்களுடைய யூனிஃபார்ம் அதுக்கேற்ற அந்த இதை பார்க்குறேன். யூனிஃபார்ம் இல்லாத அந்த போராளிகள் எப்படி இருக்கிறாங்கன்றது இப்படி விதவிதமாக பிரித்து, அதே மாதிரி அந்த சிங்கள இராணுவம் அவங்களுக்கு உள்ள ரத்தத்திலே ஊறி போன அந்த புத்தி எவ்வளவு கெடுநோக்கம் கொண்டதாக இருக்குது அப்படின்றதும் படிச்சிருக்கிறோம். இது நீங்கள் காட்சியாக வந்து கொண்டு வரீங்க. எதை சொல்கிறது ஏன்னா ஒரு 2 நாள் உண்மையிலேயே ஒரு பெரிய அதுலேயே எனக்கு கவனம் சுற்றிக்கிட்டே இருந்தது. ஒரு இடத்த வந்து நான் சொல்ல வரேன் என்னன்னா, அந்த பங்கருக்குள்ளே இருந்தது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதை நீங்கள் காட்சி வடிவில் எப்படி கொண்டு வர்றதுக்கு அந்த உழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? முதல்ல அந்த யோசனை எப்படி உங்களுக்கு வந்து? படித்தோம் பங்கருக்குள்ளே தான் நடத்திருந்தாங்கன்னு நல்லா எல்லாருக்குமே தெரியும். அதை காட்சிப்படுத்துறது வந்து அசாத்தியமான ஒண்ணு. அது எப்படி சாத்தியமாச்சு? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டீம்னு சொல்லுவாங்க, நம்ம கூட சேர்ற பசங்கள் எல்லாம் அப்படிதான். இப்போ மேதகு 1லேருந்து யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஆர்டி வரைக்கும் கூட நிக்கிறாங்க. அப்போ என் டெக்னீஷியன்ஸ் வந்து என் கூட நிற்பாங்க. அவங்களுக்கு நான் பெருசா சம்பளம் கொடுக்குறது, ஏன்னா ஏற்கனவே பட்ஜெட்டே லோ பட்ஜெட் தான். அப்போ அவங்களுக்கு பெருசா, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். இவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா அது கொஞ்சம் புதுசா இருக்கும். அதாவது அந்த படத்துல ஏதோ ஒரு அங்கமாவது புதுசா இருக்குன்ற நம்பிக்கை வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பங்கர் மருத்துவம் சம்பந்தமா 2 டெக்னீஷியன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை பண்ணியிருந்தாங்க. யாருன்னா ஆர்ட் டைரக்டர் முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம். 2 பேருமே வந்து அன்காம்ப்ரமைஸ்டு டெக்னீஷியன். என்கிட்ட அதிகமா சண்டை போடுறது வந்து இவங்க 2 பேரும் தான். அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சுத்தமா இப்படிதான் இருக்கணும். நான் கொடுக்குற பட்ஜெட்டுக்குள்ள அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க உங்களால எவ்வளவுதான் கொடுக்க முடியல, சரி நீங்க விட்டுருங்க, நீங்க ஒதுங்கிருங்க, நாங்க பாத்துக்கோங்க. எனக்கு என்ன தோணுன்னா இதோட இன்னும் கம்மியா பண்ண முடியும், சார் இதுக்கு மேல கம்மியா பண்ணா ஒண்ணுமே வராது சார்ன்ற மாதிரி 2 பேருமே இருப்பாங்க. அப்படிதான் வந்து எல்லா டெக்னீஷியனுமே என் கூட இன்ன வரைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு இயக்குனர் ரொம்ப பெரிய சம்பளம் கொடுக்க மாட்டான், ஆனா அவங்க கூட 3 வருஷமா டெக்னீஷியன்ஸ் பயணிக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க, அது எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பழகிற விதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பயணிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அண்ணன் முஜிபுர் ரஹ்மான் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த பங்கர் செட்டை வந்து அபோவ் த எர்த் சர்ஃபேஸ், அதாவது வந்து மண்ணுக்கு மேலே வந்து ஒரு செட்டப் மாதிரி போட்டு இது பண்ணி எடுத்துடலாம், குழி தோண்டி ஆகணுன்ட்டாரு டைரக்டர், அவர் ஆர்ட் டைரக்டர். அப்புறம் அது வந்து ஒரு செட்டப் மாதிரி போட்டு அதை வந்து இதெல்லாம் வச்சு பொக்லைன்லாம் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடி தோண்டிட்டோம். இப்போ 20 அடி தோண்டும் போது என்ன ஆச்சுன்னா கீழே வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பங்கருக்குள்ள 20 அடிக்கு தண்ணி ஊற தண்ணி வந்து கிட்டத்தட்ட டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி தண்ணி நிற்கும். ஏன்னா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ், இன்னைக்கு இந்த ஸ்டீல்ல ஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க,
இந்த வெள்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விழா மேடைகள்லாம் ஸ்டீல் பெஞ்சு மாதிரி போடுவாங்க. அதில் ஒரு 2 அடி 3 அடி பெஞ்சை கொண்டு வந்து கீழே போட்டு அது மேலே மண்ணு போட்டு மூடி அப்புறம் மேலே வந்து இதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப் வந்து எக்ஸ்டர்னல் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பெரிய சினிமா லைட்ஸ் கிடையாது. அந்த பல்கேரியன் செட்டப்னு சொல்லுவாங்க. இந்த வால் ஃபிட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லைட் மட்டும்தான். அதாவது அந்த பங்கருக்குள்ள உண்மையாலுமே என்ன லைட் இருக்குமோ அந்த லைட் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா சினிமா லைட்ஸ் ஒன்று கூட நாங்கள் உள்ள கொண்டுட்டு போகவே இல்லை. ஏன்னா அவருமே சினிமாட்டோகிராஃபர் தெளிவாக சொல்லிட்டார், நம்ம இந்த லைட்டிங்கை வச்சு நம்ம கவர் பண்ணாதான் அந்த ஃபீல் வரும். அதனால நான் எக்ஸ்ட்ரா கூட இந்த லைட்ஸ் வச்சுக்கிறேன். ஆனால் வந்து நம்ம சினிமா லைட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சினிமா லைட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய லைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் அந்த பல்கேரியன் லைட்ஸை வச்சு தான் அந்த சினிமாட்டோகிராஃபியா பண்ணியிருப்பாரு சிபி சதாசிவம். அந்த பங்கருக்குள்ள நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் கூட உள்ள வரக்கூடாது. அதுதான் பங்கர். அப்போ எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருப்போம். எப்படி பண்ணுவோம்னா ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் ஷூட் பண்ணா எல்லாம் வேகமா வெளில ஓடி வருவோம் பங்கரை விட்டு. ஏன்னா மூச்சு திணறும். அதுக்குள்ள நாங்கள் அந்த ஏர் கண்டிஷன் பைப் மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சிடலாம் பார்த்தா அதுவே ஒரு நாளைக்கு வந்து 40,000 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. டேய் நாங்க குழி தோண்டினதே வந்து 1 மணி நேரத்துக்கு 3,000 ரூபா கொடுத்து தான் தோண்டினப்பாங்க. இதுக்கு அது எப்படி அது கொண்டு வரேன்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உள்ள நிற்போம். திடுதிடுன்னு எல்லாம் கேமரா தூக்கிட்டு அங்கே அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள்லாம் வெளில ஓடி வருவோம். ஆர்டிஸ்ட்லாம் டேரக்டர்லாம் வெளில ஓடி வந்து வெளில நின்றுருப்போம். எனக்கு என்னன்னா நான் இப்போ அந்த பங்கருக்குள்ள செட்டப் பண்ணிட்டு நான் வெளியில உட்காந்து ஆக்ஷன் சொல்லலாம், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நானும் உள்ளதான் நிற்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு என்னங்கிறது நான் உள்ள நின்று பார்க்கணும்னு தான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் அப்படிதான் உள்ள உட்காந்துருப்போம். ஷூட் முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஷூட் பண்ணுவோம், வெளில ஓடி வந்துடும். ஸோ அது ரொம்ப டஃப்பான போர்ஷன். அது யாரால ரொம்ப சாத்தியமாச்சு அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் 2 பேர் ரொம்ப முக்கியமா அந்த பங்கருக்குள்ளே நின்று நடிச்சிருப்பாங்க. அண்ணன் மகேந்திரன், அப்புறம் செல்வி சத்யான்னு சொல்லிட்டு சத்யாதேவி மருத்துவர், அவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கும். அதான் இப்போ இதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் முஜிபுர் ரஹ்மான், சிபி சதாசிவம் உள்ள இருந்த ஆர்டிஸ்ட். ரொம்ப அசாத்தியமான காட்சிகள் ஒன்று ரொம்ப அது பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தது, ஒரு பக்கம் ஒரு பெரிய கனத்த மௌனமும் எனக்குள்ள இருந்தது. குறிப்பா அந்த பெண் மருத்துவர் பேர் என்ன, சத்யா மகேந்திரன், அந்த உண்மையிலேயே மருத்துவராக இருந்திருக்கணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள. மருத்துவராக இருந்து நடிக்க வந்தாங்களா, எப்படி அந்த உடல் வாகு, அவங்க அந்த நடை உடை, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற அந்த விதம், ஆயுதமும் பயன்படுத்துறது, இங்கேயும் மருத்துவராகவும் இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு பயிற்சி ஏதாவது கொடுத்துருந்தீங்க? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையான அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் வச்சு டாக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தோம். அந்த ஸ்விட்சர் போடுறது எப்படி, இப்போ நீங்கள் சென்சாரில் வந்து அந்த ஸ்விட்சர் போடுற சீன்லாம் வந்து லைட்டாக பிளர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் டேரெக்டாக காமிச்சா வந்து ஏ சர்டிஃபிகேட்னா சின்ன பிள்ளைங்க வெளில வர முடியாது, அதுக்கு தான் ஏ சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் யூஏ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் பிளர் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் அந்த காட்சிகளை நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல ஸ்விட்சர் போடுற டெக்னிக்ஸ் அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசி ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணும். அவங்க 2 பேத்துக்குமே வந்து ரியல் டாக்டர், 2 பேரும் ஒரு நிஜ மருத்துவர், நடிப்புன்னு சொல்ல முடியாது, அப்படியாக வாழ்ந்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஆக்டிங் ட்ரைனிங் முதற்கொண்டு அவங்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட வந்து அவங்க வந்து ட்ரெயின் ஆனாங்க. டெய்லி அவங்கள வர சொல்லி வந்து உடற்பயிற்சி, அப்புறம் வந்து ஈவினிங் ஆனால் டாக்டர்ஸ் வர சொல்லி என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ணணும், நீங்கள் அந்த நிறைய ப்ரொசீஜர் நீங்கள் அதில் பார்க்கலாம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. பார்க்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து அவங்கள ஒரு 1 மந்த் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு அந்த அடிப்பட்ட ஒரு நோயாளி கூட இருந்துகிட்டு எந்த விதத்தில் பேசணும், துணி எல்லாமே ஒரு மருத்துவர் மாதிரி. ஆமாம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் ஒரு டாக்டரை கூட வச்சிருந்தோம். அவங்க பண்றதெல்லாம் சரியா, ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட இது வந்து மெடிசன் இதுல வந்து பயங்கர ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், இவங்க என்ன இவ்வளவு தப்பா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு டாக்டரை கூட வச்சிருந்தோம். ஒரு டாக்டர் சரி இவர் சும்மாவே கூட எப்படி வச்சிருக்கு, அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படத்துல அவர் ஒரு 10 நாள் இந்த சீன்லாம் முடிகிற வரைக்கும், அதுவும் இந்த சர்ஜரி இந்த சீன்லாம் முடிகிற வரைக்கும் அவரை கூடயே வச்சிருந்தோம். அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த கையெல்லாம் ஒழுங்கா கொண்டுட்டு போறாங்களா, ஸ்விட்சர் போறதெல்லாம் கரெக்டா, ஒரு டாக்டரை கூடயே வச்சிருந்தோம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிங்கள ராணுவம் வந்து ஒரு திட்டமிடுறாங்க, குறிப்பிட்ட இந்த இடங்களுக்குள்ளாக இருந்துட்டு இவங்க பங்கருக்குள்ள அப்படியான விடயங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க, மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல தன் படையை சேர்ந்த சிங்கள ராணுவத்தை சேர்ந்த ஒரு அடிப்பட்டவரும் இருக்கிறார்ன்றது அவங்களுக்கு தெரியாது.
அந்த நிலையில வந்து அந்த பங்கரை முழுக்க அழிச்சிடணும் அவங்கள அப்படின்றத ஒரு திட்டத்தோட வராங்க. இவங்க கிட்ட போராளிகள்கிட்ட என்ன நோக்கம் இருக்குன்னாக்கா, அது உயிரே போனாலும் சரி, தன்னுடைய உயிரே போனாலும் நம்ம கிட்ட வந்த ஒருத்தரை எப்படி பாதுகாப்பா வச்சுட்டு நோயை தீர்த்து வெளியில அனுப்பணும், அடிப்பட்ட ஒருத்தரை காப்பாத்தி எப்படி அனுப்பணுன்ற போராட்டம் இவங்களுக்கு. இராணுவத்துக்குனாலும் எப்படியாவது அவங்கள முடிச்சிடணும், இந்த களத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்தினாக்கா போராளிகளுக்கு முக்கியமானது எதுன்னா உயிர் பாதுகாக்கிறது தான். அந்த இடத்த முதல்ல உடைங்க அப்படின்னு சிங்கள இராணுவம் வந்து திட்டமிடுது. இது ரெண்டுக்குமான அந்த இதை நீங்க எப்படி கையாண்டீங்க? அதை அதுதாங்க. ஏன்னா இப்போ தலைவரோட கட்டமைப்பு வச்சுட்டீங்கன்னா அதுல வந்து உயிர் நேயம் தான் வந்து முதல்ல இருக்கும். இப்போ ஒருத்தன் ஆயுதத்தை எடுத்து நம்ம சண்டை போட வரான், நீ ஆயுதத்தை எதிர்த்து நில்லு. ஒருத்தன் ஆயுதமே இல்லாம உங்ககிட்ட வந்து நிராயுத பணியா நின்றுட்டான், சரணடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை கொல்றது வந்து போர்க்குற்றம். அதுதான் வந்து இருக்கிற உலக நீதி. அப்போ அந்த இதை வந்து அடிப்படையாக அதாவது பின்பற்றிய ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேசிய தலைவர் மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு அந்த வாசிப்புகளை அவருடைய சிந்தனைகளை தொடர்ந்து படிக்கும்போது இப்படிதான் நடந்திருக்கும், இதற்கிடையே இப்படிதான் நடந்திருக்கும். ஒருத்தர் ஆயுதமே இல்லாமல் எதிரி நாட்டு ராணுவ வீரன் வந்து என்னையும் காப்பாத்து, நானும் சாக கிடக்கிறேன்னா முதல்ல காப்பாற்றுவாங்க. இதுதான் தலைவர் கொடுத்த இது கட்டளை. அதுக்கு மாதிரி தான் வந்து எல்லா போராளி மருத்துவரும் வந்து களத்தில் வேலை பார்த்தாங்க. அதனால அது ரொம்ப சுலபங்கய்யா. ஏன்னா இப்போ நீங்கள் தலைவரோட வாசிப்புகள் அவருடைய சிந்தனைகள் நம்ம வந்து தொடர்ந்து வாசிக்கும் போது அது தானாகவே உள்ளே வந்துடும். அதில் பெரிய சிக்கல் இருக்காது. அங்கே என்ன நடந்திருக்குன்றதை நம்மளால வந்து ரொம்ப சுலபமாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, உங்கள் கதைக்குள்ளாக சிங்கள இராணுவத்தினுடைய முனைப்பு ஒன்று இருக்குது, இவங்களை முற்றாக அழிச்சே தீரணும், இதுதான் அடிப்படை என்பது, உயிரை காப்பாற்றி அனுப்புறது களத்துக்கு. அப்போ இவங்களை இல்லாமல் இந்த மருத்துவ அணியை சுத்தமாக தொடச்சணுன்ற ஒரு பெரிய ஓர்மன் சொல்லுவாங்களா, அது அவங்களுக்கு. இந்த தரப்புல என்னன்னா திரைக்கதை தான். இந்த தரப்புல என்னன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல, இவர்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு அந்த கடைசி கட்டத்துல தூக்கிட்டு ஓடுவாங்க. பார்த்து இது எப்படி நீங்க கோர்க்க முடிஞ்சதுன்னு சொல்றேன். அதுதான் சிந்தனைங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த காட்சி அமைப்பை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணன் களவாணி திருமுருகன் அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அண்ணன் தான் இந்த மாதிரி ஒரு காட்சிகளை நீ உள்ள வந்து மாத்தி வை, அதுதான் வந்து மனசை வந்து டச் பண்ணும். அதுவும் இல்லாம இதுதான் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். இல்ல, அது மாதிரி நடந்திருக்கு உண்மையிலேயே, அங்க களத்துலயும் நிறைய நடந்திருக்கு. ஆனா நான் வந்து என்னுடைய திரைக்கதையை முதல்ல நான் அண்ணன்ட்ட எப்படியா இருந்தாலும் அண்ணன் கிட்ட முதல்ல சொல்லிடுவேன். நான் என்ன கதை யோசிச்சாலும் அண்ணன் இப்படி ஒரு கதை இருக்கு, இப்படி பண்ண போறேன், இது இப்படி பண்ணாத இப்படி பண்ணு மாத்தி வர சொல்லுவாரு. யாருக்கிட்ட? என்கிட்ட. யார் சொல்லுவாரு? இல்ல, திருமுருகன் சொன்னல, களவாணி திருமுருகன். ஆனா அவரு பெரிய ஸ்கிரீன் பிளே நாலேஜ் உள்ளவர். அவருக்கான ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம் டைரக்ஷன்ல. அவர்லாம் ரொம்ப பெரிய ஒரு இயக்குனரா வர வேண்டிய ஒரு ஆள். இப்ப அண்ணன் கூட இதுல இருக்காரு, அரசியல்ல இருக்காரு. அண்ணன் கூட வந்து இப்ப விவசாய சின்னத்தை இது பண்ணிட்டு அண்ணன் வந்து ஒரத்தநாடு தொகுதியில வந்து இப்போ வேட்பாளரா அண்ணன் வேலை செஞ்சிருக்காரு. ஆமா, இப்ப நானும் போனோம், அண்ணன் கூட தான் செஞ்சு வேலை பார்க்கணும். இப்போ இந்த ரிலீஸ்க்காக நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அண்ணன் தான் வந்து முதல்ல இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் படம் ரொம்ப டச்சிங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம என்னதான் ஒரு கதை எழுதிடலாம், ஆனா அதுக்கு இடையில ஒரு நல்ல சினிமா அறிவு கொண்ட ஒருத்தர் வந்து அந்த கதையை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மாத்துறீங்கன்னா இந்த கதை என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கணும். அது ஒரு இயக்குனரா நம்ம வந்து உறுதியா நம்ம ஏத்துக்கணும். நிறைய பேர் இங்க வந்து நீங்க உண்மையா சொல்ற, நிறைய பேர் அடிபடுறதுக்கான ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படிதான் படைப்போம். அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்ப இந்த திரைத்துறைங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, எல்லாத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய ஏரியா. அப்ப அதுல ஒரு தப்பு வந்துடக்கூடாது. சரி, இன்னொருத்தர் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்றாங்க, அது சரியா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம அதை ஏத்துக்கணும். அப்படிதான் அந்த ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை மாத்தும் போது நீங்க சொன்ன அந்த ஏரியா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது கண்டிப்பா இது சாத்தியமானது வந்து அண்ணன் திருமுருகனாலதான். அந்த யுத்த காட்சிகள்லாம் எடுக்கிறீங்க, கிட்டத்தட்ட அந்த மண் எப்படி இருக்குமோ அதே போல பனைமரம், அந்த பனைமர காடு, அந்த இடத்துல யுத்தம் நடக்குது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க அதை நீங்க தேர்வு செய்வீங்க? இது வந்து சிவகங்கை மாவட்டங்கய்யா. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல அந்த பக்கம் ராமநாடு, சிவகங்கையில தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பனைமர காடுகள் இருக்கும். அதுவும் குறிப்பா நாங்க ஷூட் பண்ண ஏரியா பாத்தீங்க அப்படின்னா வந்து பனங்காடின்னு ஒரு ஊரு. அந்த பனங்காடின்ற ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கருணாசன தோட்டம் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க, இந்த பசுமை விகடன்ல தோட்டம் பார்த்துருப்பீங்க, அங்கதான் இருக்காது. அந்த ஊர்லதான் ஒரு தோட்டமும் இருக்கு. அது அந்த கிராமம் தான்.
இந்த ஷூட்டிங் வந்து மேக்சிமம் இந்த போர்க்கள காட்சிகள் எல்லாமே எடுத்தது எல்லாமே கருணாஸ் அண்ணன் வீட்டு அந்த அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல தான். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லயே அந்த அடர்த்தியான அந்த பனைமர இதெல்லாம் அந்த காடுகள் எல்லாமே இருக்கு. அங்கதான் ஷூட் பண்ணோம். அந்த தலைவனும் தலைவியும் ஒரு இருக்கிறப்ப அது ஒரு அந்த கடைசி அதுக்கான அந்த அந்த திருப்புமுனைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இந்த இடத்துல பேச வேணாம், அது சரி இருக்கட்டும். சரி. ஆனா புலமையர்ந்த மக்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. நீங்க எல்லா நாடுகளும் போய் போட்டுட்டு வந்திருந்தாங்களே, அதை பார்த்துட்ட பிறகு அந்த மக்கள் உங்ககிட்ட என்ன கருத்தை வெளிப்படுத்தினாங்க? ஆமாங்க. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த இயக்கம் சார்ந்த படங்கள்லயே முதல்ல வந்து இப்போ ஒரு காதல் காட்சி இடம்பெறக்கூடிய ஒரு இயக்கம் சார்ந்த படம் வந்து சல்லியர்கள் தான். இதை நான் இந்த காதல் காட்சிகள் உள்ள வைக்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நிறைய பேர்த்திட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இயக்கத்திலே காதல் பாடல்கள் இருக்கு தம்பி அப்படின்னாங்க. இயக்கத்திலே காதல் பாடல்கள் இருக்கு. இங்க இருந்து நிறைய எப்படின்னா இங்க இருந்து அவங்களுடைய காதலர்களுக்கு வந்து அவங்க எழுதின கடிதங்கள் அதெல்லாம் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்து அங்க வந்து காதலுக்கு ஒரு தடை கிடையாது. அதாவது அங்க எப்படி இருக்கும்னா, ஒண்ணு இயக்கத்துக்குள்ள அந்த ராணுவ உடை மாற்றப்பட்டு உள்ள வரும்போது அங்கதான் ஒழுக்கம் தேவைப்படுது. மற்ற எந்த விதமான செயல்களையும் அங்க செய்ய முடியாது. அவங்க வந்து விடுமுறை நாட்கள்ல வீட்டுக்கு வரும்போதோ அவங்க வந்து அவங்களுடைய காதலிகளோட அழகான காதல் பாடல்கள் பாடி மகிழ்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதாவது நான் சொல்றது ஒரு வாழ்க்கை, அந்த காதல் என்பது எல்லாவற்றையுமே உடைக்கும். ஆனா அந்த காதலையே விட்டுட்டு நாட்டுக்கும் அது அங்க நடந்தது. அதுதான் சொல்றேன்ல, இப்போ ஒரு காதலன் ஒரு காதலிட்ட சொல்லிட்டு போறார், நான் வந்து நம்ம தேசத்தோட விடுதலைக்காக நான் போறேன். அது ஒரு யதார்த்தமான கேள்விதான். அது நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறங்கிற அந்த ஒரு கேள்விதான். அப்ப அவங்களுக்குள்ளே அந்த சிந்தனை தான் இருக்கும், அந்த காதலிக்குள்ளே அந்த சிந்தனை தான் இருக்கும் அப்படிங்கிறது. இது நம்ம மண், நம்ம தேசத்துக்கான விடுதலை நோக்கி தான் நம்ம 2 பேருமே பயணிக்க போறோம். அதுல வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, அது ஒரு காதல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மண்ணுக்கான விடுதலை. அப்ப அதை நோக்கி போவோங்கிறது தான் இந்த படத்துலயும் காமிச்சிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து மொத்தமா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காட்சியை வைக்க முடிஞ்சது. இல்ல இது வந்து அவ்வளவு சாதாரணமா நுழைக்க முடியாது, ரொம்ப பெரிய சர்ச்சைக்கு உண்டாரு. அப்புறம் இப்ப போய் நம்ம வந்து வெளிநாடுகள்ல பிரீமியர் ஷோ எல்லாம் போட்டு காமிக்கும்போது அவங்க எல்லாம் அப்படியே நெகிழ்ச்சியோட பேசுறாங்க. ஐயா இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது. என்ன பதிவு செய்தாங்க நிறைய பேர் பார்த்தவங்க, நிறைய பேர் எல்லா நாட்டுக்கும் போய் இல்லையா, அதுல வந்து படம் பார்த்துட்டு முடியுங்களா? அது நான் சொல்றேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அழுது கீழே விழுந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அதோட சேர்ந்து வாழ்ந்தவங்களா இருந்திருப்பாங்க, போராளிகளாவே இருந்திருப்பாங்க. ஆமா, இப்ப நிறைய மருத்துவர்கள் பார்த்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆமா, இப்ப நிறைய மருத்துவர் வந்து இப்ப பிற நாடுகள்ல வந்து அவங்க வந்து மருத்துவர்கள் அங்கீகரிக்க முடியாது. அப்ப அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு போன் பண்ணும்போது முதல்ல வந்து அழுகிறது தான். ரொம்ப அது நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப உருக்கமாயிடும். நிறைய பேர் லண்டன்ல வந்து அங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க அழுது கீழெல்லாம் விழுந்திருக்காங்க, அந்த மாதிரி அழுதுருக்காங்க. சில பேரால பேசவே முடியாது, என்னடா இப்படி ஒரு படைப்பை திரும்ப கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு போறாங்களே அப்படின்னு அவங்களால பேசவே முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், எப்பா என் பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு நாங்க எப்படி இருந்தோம்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல படைப்பு வந்துருச்சு. அது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும். ஏன்னா அவங்களே சொல்றாங்கல்ல, இப்ப அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்க காமிக்கிறதுக்கு என் கையில ஒரு நல்ல படைப்பு வந்துருச்சு தம்பி, இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். அப்ப நம்ம சரியாதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை விட நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கண் கலங்க வைக்கிறக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய இந்த படம் பார்த்துட்டு நடந்தது. அதெல்லாம் நேர்ல பார்த்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கருணாஸ் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவங்கதான் அப்ப அங்க போயிருந்தாங்க. இந்த நாடுகள்ல இருக்கும்போதே பேசிட்டு இருந்தாரு கருணாஸ் அவர்கள். அதான் அந்த பிரீமியர் ஷோப்பா அண்ணா அங்கதான் இருந்தாங்க. அதனால அந்த பாக்கியம் வந்து நேரடியா அண்ணனுக்கு தான் எனக்கு போன் மூலியமா கிடைச்சது. நிறைய வீடியோ கால்ஸ் பேசினாங்க. நேரடியா அங்க நடந்த சம்பவங்கள், அங்க மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமா பேசினாங்கன்றதால எல்லாமே அண்ணன் கருணாஸ் தான் நேர்ல பார்த்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, அண்ணனும் சொன்னாரு என்கிட்ட, ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தம்பி அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினே அப்படின்ட்டேன். அதெல்லாம் ஒரு காட்சி எனக்கு ஒரு 2 நாளா ரொம்ப அழுத்தமா இருந்தது, மன அழுத்தமா இருந்தது. என்னன்னா, பெண் போராளிகளை வழக்கம் போல கண்ணை கட்டி கையில பெண்ணுக்கு கட்டி அனாவசியமா சுட்டுக் கொள்றான்.
அதே அந்த போராளி அடிபட்டு வரப்ப இந்த பெண் போராளி மருத்துவர் தான் உயிரை பணையம் வச்சு காப்பாத்துறாங்க. கடைசி கட்டமா குண்டடியிலேருந்து அந்த செல்ல வீச்சிலேருந்து தப்பி அவங்களே தூக்கிட்டு ஓடுவாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்திடணும், வேற வழி இல்லை அப்படின்னு ஓடுவாங்க ஒரு பாதையில். அப்போ அந்த ஸ்ட்ரெச்சில் படுத்துட்டு இருக்கிற அந்த சிங்கள இராணுவத்தினுடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி அப்படியே 2 பக்கமும் விழிஞ்சு, அது அருமையான ஒரு இது. அது அது எப்படி உருவாக்க, அது எப்படி கொண்டுட்டு வந்தீங்க அந்த காட்சி அமைப்பை? அதுதானே, அது வந்து யுத்தத்தையும் காட்டுறீங்க, அதுல இருந்து செல்விச்சு இருக்கிறவர் ஏற்கனவே அடிபட்டு மருத்துவத்துல இருக்கிறாரு, இமிடியேட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வந்து தலைமையை கொண்டு போய் கொண்டு காப்பாற்ற முடியும். ஏன்னா அது வந்து இவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல, அத குண்டு வீச்சுக்குள்ள ஓடணும். இதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்க்க முடியும் எப்படி. ஆனா அவங்க வாழ்ந்தாங்க, போராளிகள் வாழ்ந்தாங்க. ஆமா, இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னா இதுதான் சொல்லல. இந்த படம் எடுக்கிற வரைக்கும் நிறைய பேர்த்து கூட பேசிக்கிட்டே தான் எடுத்தோம். இப்போ வந்து இப்போ அங்க மருத்துவராக இருந்தாங்க, இப்போ வந்து புலம்பெயர் தேசத்துல வந்து வேற ஏதோ ஒரு தொழில் பார்க்கலாம். ஒரு ஷாப்ல அக்கௌண்டண்டா இருக்காங்க, இல்ல ஒரு ஷாப் கீப்பரா இருக்காங்க, இல்ல ஒரு ஸ்டோர் மேனேஜரா இருக்காங்க, ஒருத்தவங்க டிரைவரா இருக்காங்க. அப்ப நம்ம தொடர்ந்து அவங்க கூட எல்லாம் பேசி இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம இந்த திரைக்கதை எழுதுறதுக்கு அவங்க ரொம்ப உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி காட்சிகள் ஏன்னா நம்ம சிந்தனைகள் ஒன்று தோணும், நம்ம இப்படி காட்சி வைக்கலாமா, அவங்களை காப்பாற்றுற மாதிரி காட்சி வைக்கலாமா, இது எல்லாமே நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். ஆனா இது தவறா சரியாங்கிறத நம்ம வந்து நிறைய ஆலோசனைகளுக்கு பிறகுதான் அந்த காட்சியாவே வச்சோம். அதான் நீங்க கேக்குறீங்களே, இது எல்லாம் எப்படி நீங்க வைக்க முடியுதுன்னு கேக்குறீங்க. அது வந்து உணர்வு தானே காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அங்க நடந்த விஷயங்களை நம்ம படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு காட்சியை உணர்வு ரீதியா இன்னொருத்தவங்க மனசுக்குள்ள கடத்தணுன்ற போது அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வந்துடும், தானா எழுத வந்துடும். அதுதான் இந்த சல்லியர்கள் அந்த பேரு. அதுக்கடுத்து இப்படி ஒரு கதைக்களம் உங்களுக்கு முதல்ல தோன்றியது எப்படி அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் இந்த பேர் வைக்கணும், இப்படி ஏன் கொண்டுட்டு வரணும், ஒரு எண்ணம் முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகணும் இல்ல? ஆமா, பொறி அது எங்க இருந்து வந்தது? இல்ல, நான் இந்த படத்துக்கு வந்து முதல்ல நாங்க வந்து உயிர் மெய்ன்னு பேர் வச்சிருந்தோம். உயிர் மெய் அப்படின்னு பேர் வச்சிருந்தோம். அப்புறம் நான் சொன்னேன், உயிர் மெய்ங்கிறது அது ரொம்ப சாதாரணமான ஒரு இதாக தான் வந்திருக்கு. இப்ப தமிழ் எழுத்துக்களே வந்து உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப நம்ம அந்த மாதிரி உயிர் மெய் ரெண்டையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கு, இது இன்னும் நம்ம தேடி போவோம். இப்ப இந்த படத்தோட ரொம்ப பிரதான விஷயங்கள் என்ன அப்படின்னா மருத்துவம் தான். அப்ப அந்த மருத்துவத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, வரலாற்று ரீதியா ஏதாவது பதிவுகள் இருக்கான்னு தேடி போவோம் அப்படின்னு பார்க்கும்போது சல்லிய மருத்துவம் அப்படின்னு இருந்துச்சு. இது என்ன, இது சித்த மருத்துவம் மாதிரி சல்லிய மருத்துவம்னு இருந்துச்சு பின்னாடி. இது என்ன சல்லிய மருத்துவம், அதுக்கான ஆய்வுகள்லாம் நம்ம தேடி போகும்போது தான் என்ன கிடைச்சது அப்படின்னா வந்து ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, சல்லியம் அப்படின்னாலே சல்லியம் அப்படின்னாலே வந்து ஒரு ஊசியின் நுனின்னு அர்த்தம். அப்ப சல்லிய மருத்துவம் அப்படின்னா வந்து அந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு பேரு சல்லியம் பண்ணுவான், சல்லிய கிரிகை பண்ணுவான், சல்லிய மருத்துவன் அப்படின்னு பேர். இது வந்து ராஜேந்திர சோழனோட படைப்பிரிவுல 1100கள்ல அவரோட படைப்பிரிவுகள் இருந்ததா சொல்றாங்க. என்னன்னா சல்லிய மருத்துவர்கள் இருந்தாங்க. அதாவது போர்ல ஈட்டிகளாலையும் அம்புகளாலையும் காயப்பட்ட போர் வீரர்களுக்கு அதே ஆயுத நுனிகளை வச்சு அவங்க வந்து இந்த தையல்லாம் போட்டிருக்காங்க, அப்பயே பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அந்த சல்லியம்னாலே வந்து ஒரு ஆயுதத்தோட கூர்மையான நுனின்னு அர்த்தம். சல்லிய புத்தி உள்ளவன் கூட அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப கூர்மையான புத்தி உள்ளவனை வந்து சல்லிய புத்திக்காரன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த மகாபாரதத்துக்கு அப்புறம் தான் இந்த சல்லிப்பைய அப்படிங்கிறது வந்து அந்த வேற இதுல பொதுவா சல்லியம் பண்ணுவான் அப்படின்னு பண்ணுவான்றத மருத்துவ பேரை சேர்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. மருத்துவர்கள் நம்ம இப்பதான் சொல்லுவோம் சல்லியம் பண்ணுவான் சொல்லுவாங்க அவங்க. அதை வந்து அப்ப அதுல இருந்து தான் நீங்க அந்த பேரை அதுல இருந்து தான் எடுத்தேன். அப்ப வரலாற்று ரீதியாவே வந்து எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு புலிகொடி ஏந்தின ஒரு மன்னருக்கு கீழே இப்படி ஒரு சல்லிய கிரிகை பண்ணுவான், சல்லியம் பண்ணுவான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவம் சேர்ந்துருக்குன்னா திரும்பவும் ஒரு புலிகொடி ஏந்திய எங்க தலைவர் அவருக்கு கீழே ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பேரே நம்ம வைப்போம் சல்லியர்கள். அப்புறம் இந்த பேருக்கான விளக்கம் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேல எனக்கு வந்து ஒருத்தர் எனக்கு பேசினாரு, சுவிஸ்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு, தம்பி ஒருவேளை இந்த பேர் வந்து அப்பயே எங்க கண்ணில் பட்டு இருந்துச்சுன்னா தலைவர் வந்து இந்த மருத்துவ கட்டமைப்புக்கு சல்லியர்கள் தான் பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையை தேடி திரும்ப எங்களுக்கு சூட்டியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அப்படின்னாரு. அதுதானே நம்ம இப்ப எந்த ஒரு பேரா இருந்தாலுமே, இப்ப அடுத்த படத்துக்கான பேர் ஆட்டி அப்படி இருந்தாலுமே
அது நம்ம வந்து ஒரு வரலாற்று ரீதியா இது வந்து சரியான பேரா, இதை வைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுலயும் வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, சங்க காலத்து தமிழ் பெயர்களை வந்து திரும்ப கொண்டு வந்து படங்களுக்கு சூட்டணும். அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப உங்களுடைய அடுத்த படமும் ஆட்டியது அது ஏன் அந்த பேர் வச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம், உறுதியா பேசுவோம். அது இந்த நம்ம படத்தை இதை பேசுவோம். அதான் சொல்றேன்ல, அது நம்ம அந்த பேர் வைக்கிறோன்றதே வந்து அது அது ஒரு குதூகலமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு கொட்டி கிடக்கு. நம்ம இலக்கியங்கள்லயும் சரி, அந்த பேர்கள் வந்து அவ்வளவு கொட்டி இருக்கு. இப்ப நம்ம படத்துக்கெல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 1330 பேர் இப்ப என் கையில ரெடியா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒவ்வொரு திருக்குறள்ல இருந்து நம்ம ஒரு படமே எடுக்கலாம், அந்த படத்துக்கான பேர் அதுலயே வைக்கலாம். இப்ப 1330 அடுத்த வரக்கூடிய திரைப்படங்கள் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அந்த 1330 திருக்குறள் வந்து நான் ஒவ்வொரு பேர் எடுத்து சொல்லுவேன். நீ இந்த பேரை வச்சுக்க படத்துக்கு, நீ இந்த பேரை வச்சுக்க. அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம், அந்த உலக பொதுமுறையில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னா நம்ம இலக்கியங்களுக்குள்ள நிறைய பேர்கள் கொட்டி கிடக்கு. நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த திரைப்படங்களுக்கு வந்து தலைப்பா வச்சு கொண்டு போகும்போது இப்ப இந்த தமிழுக்கான அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ பார்க்கும்போது இப்படி எல்லாம் பேர் இருக்கா நம்ம இலக்கியங்கள்ல, இப்படி எல்லாம் பேர் வைக்கலாமா, ஐயோ ரொம்ப அருமையா இருக்கேன், அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி பெயர்களை தேடி தேடி வைக்கிறோம். இலக்கியங்களை வந்து பாத்தீங்கன்னா கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்துட்டு ஒரு இலக்கியங்களுக்கு உண்டான இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. தொல் கபிலர்னு கொண்டு வந்துட்டு இந்த அறிவு மரபுக்கு ஒரு தந்தையாக இருந்தார்னு கணியன் பாலன்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் புத்தகம் எழுது நான் சமீபத்துல படித்தேன். இப்படி எல்லாத்துலயும் வந்து ஒரு தேர்ந்த இனமாகத்தான் இருக்குது தமிழ் இனம். கிபி 1 நூற்றாண்டுல இருந்து வேற மாதிரி எல்லாம் ஒரு வீச்சு வந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் பதிவு பண்றாரு அவரு, அது வேற. ஆனா இந்த படத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடியது அந்த போர்க்களம், போர் இலக்கியம்ன்றது புத்தகங்கள்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து உமர் முக்தார் வந்து சொல்லலாம், அப்புறம் இந்த பேல் ஆர்பர்னு சொல்லலாம், இப்படி நிறைய ஒரு படங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு. எனக்கு என்ன தோணுது படம் பார்த்ததுல இருந்துன்னா, இது மட்டும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தொகையை போட்டு இன்னும் பிரபலமான நடிகர்களை கொண்டு வந்து வச்சு எடுத்து பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு உலகம் முழுக்க மிக அது பெரிய ஹாலிவுட் திரைப்படமாக பேசு. இந்த காட்சி அமைப்புகள் ஒன்று அப்படி இருக்குது, ரொம்ப குறைந்த செலவுல. ஆனா களத்துல யுத்தம் நடக்கிறத அப்படியே காட்டுறீங்க. இதுவே கொஞ்சம் தொகை கூடுதலாக பட்ஜெட் அதிகமா வந்திருந்ததுன்னா, ஒரு டேங்க்கு இன்னும் மற்றபடி விஷயம், ஹெலிகாப்டர் இப்படியான விஷயங்கள்லாம் வந்திருந்ததுன்னா ஹாலிவுட் படங்கள் தோற்று போயிருக்கும். அவ்வளவு அறிவு நுணுக்கத்தை நான் உங்ககிட்ட பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே எனக்கு சமீபத்தில் வந்து எனக்கு பெரிய ஒரு குறை, நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பேன், உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய ஆட்கள் நம்ம இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஏன் ஒரு இனப்படுகொலை நடந்ததை வந்து உமர் முக்தாரனுடைய அந்த திரைப்படம் கடைசியா சொல்லிட்டு போற மாதிரி, ஏன் நமக்கு இந்த இவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்திருக்குது, ஏன் ஒரு திரைப்படம் கூட வெளியில சொல்லலை? ஒரு படம் உலகம் முழுக்க சீக்கிரமா பெரியல. நீங்க ஐக்கிய நாடுகள் இப்படி செய்யணும், ஐக்கிய நாடுகள் இப்படி பண்ணணும், ஐக்கிய நாடுகளை அவங்களுக்கு குரல் கொடுக்கணும், சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும் பேசிக்கிட்டு இருக்கிறதே விட இஸ்ரேல் வந்து பல படங்கள் எடுத்து முடிச்சு. ஆமாங்க, அதுதான் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. இப்ப என்னன்னா, இப்ப நமக்கான படங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஜூஸ் நீங்க சொல்ற அந்த இஸ்ரேல், அவங்க வந்து யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அடுத்த கட்டமா என்னங்கிறத பார்த்தான். அதாவது என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு நடந்த வழியை நம்ம எப்படி பதிவு பண்ணோம், நம்ம வந்து புத்தகங்களை பதிவு பண்ணோம், சரி பதிவு பண்ணோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வருங்காலத்துல என்னவா மாறப்போகுது, இது வந்து டிஜிட்டல் யுகமா மாறப்போகுது. அப்போ இந்த மக்களுக்கு நம்மளோட வழிகளை எப்படி கடத்துறது? அப்ப என்ன பண்ணிட்டான்னா, அவன் 20-30 வருஷத்துக்கு முன்னால இருந்து என்ன பண்ணிட்டான்னா ஆரம்பிச்சிட்டான், கொண்டு வந்துட்டான். அவன் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ டாக்குமெண்ட்ரிஸா இருக்கட்டும், இப்ப படங்களா இருக்கட்டும், நீ நெட்ஃபிளிக்ஸ்ல போய் ஒண்ணும் இல்லை, நான் எல்லா மேடைகளையும் பதிவு செய்யறேன், எல்லா பேட்டிகளையும் பதிவு செய்யறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல போய் JEWS ஜூஸ்ன்னு மட்டும் அடிங்க, அதாவது இந்த யூதர்கள் படம் கொட்டுன்னு. நீங்க இதுல போய் நீங்க அதாவது அவன் எப்படி எடுப்பான் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுப்பான். அந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்துல ஹிட்லரோட படைகளால, நாஜி படைகளால அடித்து விரட்டப்படும் போது ஒரு சின்ன குழந்தை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குது. 2 காதலர்கள் அந்த விஷயத்த பாக்குறாங்க, 2 நண்பர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படம், எல்லாரோடைய அந்த சிந்தனைகள்ல இருந்து அந்த படங்களை உருவாக்குறாங்க. ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இதுவே நீங்க போய் நீங்க வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி கூட தேட முடியாது. நமக்கு நடந்த இனப்படுகொலையை வச்சு நீங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி கூட நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ நீங்க வந்து தேட முடியாது. ஏன்னா இல்ல ஆனா இயக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த யூதர்களுடைய அந்த இதை வந்து ஒரு பயணம், நீண்ட பயணம்னு நினைக்கிறாங்க. அந்த புத்தகம் அது 98கள்லயே அவங்களுடைய இங்க மொழிபெயர்க்கப்பட்டு தொடர்ச்சியா ஈழநாதன்ற பத்திரிகையில தொடராகவே வெளியில வந்துருக்கு. ஆமா, எப்படி வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த போராட்டத்தை ஒரு நகர்த்தினாங்கன்றது நாவல் 2 பாகம். அந்த ஒரு பாகம் என்கிட்ட இருந்தது, நிறைய நண்பர்கள் கொடுத்துருக்கிறேன்.
அது போல அடுத்தது காட்சி வடிவத்துல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஆணிவேர்ல இருந்துட்டு எல்லா தான் கொண்டு வந்திருந்தாங்க. இயக்கம் வந்து ஒண்ணு நீண்ட காலம் இருந்ததுனாக்கா இது உலகம் முழுக்க இப்படியான விடயங்கள் துணிஞ்சு செய்திருப்பாங்க. 2009க்கு பிறகு முடங்கின மாதிரியே இருக்குது. யாருக்கே இது தோணலையா ஒரு போர் இலக்கிய படங்களை கொண்டு வரணும், போர் இலக்கிய புத்தகங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்றப்ப எனக்கு இந்த சல்லியர்கள் பார்த்ததுல இருந்து திரும்ப இதுக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 100 கோடி 200 கோடி யாராவது சேர்ந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி வேறண்ணே. இந்த படத்தோட இப்ப இந்த செலவு நான் உறுதியா இப்ப நான் சொல்ல முடியாது. நீங்க இந்த படக்கம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப அது வந்து வெளில சொல்லிட்டோம்னா இப்ப அந்த வியாபார ரீதியா சில இது வரும், அதனால இப்ப நான் சொல்ல முடியாது. ஆனா இது லோ பட்ஜெட் மூவி தான், அது நல்லாவே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா லோ பட்ஜெட் மூவி மாதிரி இல்லையா, அதுதான் வியப்பா இருந்தது. அதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இந்த இயக்குனர்கிட்ட இன்னும் பெரிய தொகை கிடைச்சிருந்தா நீங்க என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்கன்னு தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அது கொடுக்க மாட்டாங்கண்ணே, அது கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்மள்ட்ட இருக்க ஒரு சிக்கலே அதுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கே வந்து இதுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்க தான் இது பண்ணும், அது எல்லாமே பேசுறவங்க வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட் வந்து எடுத்துட்டு வருவாங்கன்றது சந்தேகம் தான். குறிப்பா நம்மளுடைய வரலாற்று படங்கள் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்குவாங்கன்றது சந்தேகம் தான். நம்மளுடைய வரலாற்றை தப்பா எடுக்கிறதுக்கு நிறைய தொகை செலவு பண்ணுவாங்க. அது நம்ம தொடர்ந்து பாத்துட்டு அதுக்கு போயிட்டு முன்ன பணம் போடுவாங்க. ஆமா, அதுக்கு எங்க இருந்தோ பணம் வருது. ஆமா, நீங்க இப்ப பொன்னியின் செல்வனே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா வந்து மிகப்பெரிய முரண்கள் இருக்கக்கூடிய ஒரு நாவல். அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, யார் செலவு பண்ணா யோசிச்சு பாருங்க. யார் செலவு பண்ணது, யாரு? லைக்கா நிறுவனம் செலவு பண்றாங்க. அப்ப வந்து பாகம் 1, 2க்கு இவ்வளவு பெரியது. அது ஒரு தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு செயலை தான் நானும் பாக்குறேன். அதை செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. அப்ப நம்மளுடைய கதைகளை சரியா எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இவங்களா உருவாக்குன சந்தைன்னு சொல்றதோட அந்த மனநிலையே அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய வரலாறுல வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து சொல்ல வரும்போது நமக்கான இல்ல, நான் வந்து யாரோ ஒருத்தர் அதை விட்டுடுங்க, அவங்க பண்றது இருக்கட்டும். ஆனா உலகம் முழுக்க இவ்வளவு மக்கள் இருக்கிறோம், இவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் யாரோ இருப்பாங்க. ஒருத்தருக்கு இது தோணலை. நிறைய கட்டமைப்புகள் இருக்குது இயக்கம் சார்ந்து, இல்லை இப்போ 2009 பிறகு எல்லாம் கரைச்சிட்டு வேற இயக்கங்கள் எல்லாமே ஒரு கட்டமைப்பா இருக்கிறாங்க, செய்யறாங்க. யாருக்கும் இப்படி வந்து தோணமட்டிருக்குது அப்படின்ற ஒரு வேதனை இருக்குது. இல்ல, அந்த வேதனை எனக்கு தான் இருக்கு. அதை தாங்கிட்டு தான் கடந்து போயிட்டு நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒருவேளை இந்த படத்துக்கு அப்புறமேலாம் நிறைய இப்ப இந்த கமர்ஷியல் படத்துக்கான வாய்ப்புகள் ஏன்னா இப்போ மேதகு 1 முடிக்கும் போதே நமக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் வந்துச்சு. நம்ம இந்த ஒண்ணு நான் பார்த்தேன், அதுல கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஸ்டைல் இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரியான ஸ்டைல்ல தான் பண்ணதே அது. ஆக்சுவலா சொல்ல போனா அப்படிதான். ஆனா எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு தம்பி நீங்க உண்மையிலேயே நம்ப மாட்டீங்க, பிரபலமான அந்த ஹாலிவுட் படங்கள் நான் பார்த்துருக்கிறேன்ல, அதுல எந்த இடத்துல இதுக்கு குறைவு அப்படின்னு நான் பார்த்தேன்னா அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த எல்லா கதைக்களமும் நகர்ற ஒரு காட்சி எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் இல்லை. என்னன்னா பட்ஜெட் வந்து நிறைய படங்கள் ஹெலிகாப்டர் காட்டுறது, டேங்கிகளை காட்டுறது, ஒரு யுத்த காலத்தை இன்னும் விரிவாக்கி காட்டுறது, இன்னும் பெரிய அளவில் அந்த மருத்துவம் இதை கொண்டுட்டு வர்றது, இன்னும் இப்படியெல்லாம் செய்திருந்தோம்னா இன்னைக்கு தேதியில உலகம் முழுக்க திரும்பி பார்க்குற ஒரு பிரம்மாண்ட படைப்பா அது இருந்திருக்கும். இதே களம், இதே கதை, வேற ஒண்ணு இல்ல, இதே இயக்குனர். இதுக்கே நான் பாடுபடுறேன். இப்ப இந்த படத்தை எடுத்துட்டு இப்ப இதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுல நம்ம இந்திய அரசாங்கத்தை பத்தி எதுவும் பேசல, எந்த பேருடைய எந்த பெயர்களையும் நம்ம வந்து நேரடியா சொல்லல. அதனால இது வந்து எந்த பாதிப்பும் உள்ளாகாத ஒரு படம். அப்போ நம்ம சர்டிபிகேஷனே வாங்கிட்டோம். இதை வாங்கி ரிலீஸ் பண்றது தானே சொல்றேன்ல, ஒரு 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா நாங்க ரிலீஸ்க்கு வந்து நாங்க இவ்வளவு யோசிச்சுட்டு நிக்கிறோம். அப்ப நீங்க இது இத்தனை கோடி ரூபா செலவுல இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து அது முன் வர மாட்டாங்கன்னு தான் எனக்கு என் மனசுல தோணுது. கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் நம்மளுடைய கதைகளை சொல்லணுமோங்கிற. நீங்க இப்ப இந்த பேட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை சொல்லிட்டீங்க இந்த விஷயம். எனக்கு உண்மையில அதே மாதிரி ஒரு ஆதங்கம்னால நீங்க சொல்றீங்க. ஆதங்கம் இல்ல, அதுதான் இதுக்கு ஏன் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கனாலதான் நீங்க ஒரு 5-6 தடவை திரும்ப சொல்றீங்க. அப்போ அது உங்களோட ஏக்கமா கூட இருக்கலாம். அப்போ நீங்க இப்ப நீங்க அந்த படத்தை பார்த்தவருக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம் இருக்கு. அப்ப அந்த படத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம ரிலீஸ்க்கு இப்ப நம்ம நிக்கும் போது நமக்குள்ள எவ்வளவு ஏக்கம், இதனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே வந்து ரொம்ப பெரும் பாதிப்புல தான் இருக்கும். அப்படின்ற போது இப்பதான் வந்து சரியா நம்ம இந்த படத்தை எடுத்துட்டு போறோம். அப்ப சுரேஷ் காமாட்சி அண்ணன் தான் முதல்ல இதை வந்து சரி இயக்குனரும் தயாரிப்பாளர் சுரேஷ் ஆமா சுரேஷ் காமாட்சி ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, இவங்க தான் அண்ணன் தான் ரிலீஸ் பண்றாரு. இப்ப அண்ணன் கூட தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு, இந்த படத்தை வந்து அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அப்படி வெளில கொண்டு வந்துருவாங்க நம்பிக்கை இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
இப்ப சல்லியர்கள் மூலமா நீங்க அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, உலக மக்களுக்கு, இந்த இனத்துக்கு? சல்லியர்கள் அதாவது நீங்க வந்து தலைவரை பத்தி படிச்சிருக்கலாம், இல்ல தலைவர் முன்னெடுத்த விடுதலை போராட்டத்தை பத்தி நீங்க வந்து படிச்சிருக்கலாம், சில காட்சிகள் பார்த்திருக்கலாம், சில திரைப்படங்கள் பார்த்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமா வந்து வல்லரசு நாடுகளுடைய இராணுவ கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ வசதி, அது தலைவர் கட்டமைச்ச இயக்கத்திலையும் மிக அற்புதமா இருந்தது. உயிரை காப்பாத்துறது, உயிர் நேயம், எதிரி நாட்டு வீரன் அடிபட்டு என் உயிரை காப்பாத்துன்னு வந்து நின்னா கூட அவர் உயிரையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய அந்த மாண்பு, இது எல்லாமே வந்து நீங்க ஒரு புத்தகத்துலதான் ரொம்ப குறைந்த ஆட்கள் தான் அந்த புத்தகத்தை வாசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை நீங்க பார்க்க வரும்போது இப்படி ஒரு கட்டமைப்பு இருந்ததா, இப்படி வந்து ஒரு உயிர் நேயவாதிகளா இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வரும். இதை தாண்டி உங்க மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி படங்கள் இன்னும் எங்களுக்கு நிறைய தேவை, நாங்க நிறைய இந்த மாதிரி நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோங்கிற இயக்கமும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அதை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு நான் உங்க கூட இருக்கேன். இல்ல, உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு மேதகு கிட்டு அப்படின்னு தான் தோணுது. இப்ப சல்லியர்கள் கிட்டுன்றது உலகம் முழுக்க பேசப்படும்ன்றது ஒண்ணு. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு எண்ணம், நம்பிக்கை, ஆசை எல்லாமே இப்போ உங்க இதே கிட்டுக்கிட்ட இன்னும் பெரும் தொகையான ஒரு பட்ஜெட்ல இன்னொரு கதைக்களம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ உலகம் முழுக்க பேசுறோம், நம்ம போர்க்குற்றம் நடந்திருக்கு, சர்வதேச விசாரணை, பொது வாக்கெடுப்பு நடத்தணும், உலக நாடுகள் அதுக்கு ஒத்துழைப்பு வரணும்னு பேசிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு திரைப்படம் அந்த வேலையை எளிதா செய்திரும்ல. உலகம் முழுக்க இந்த படங்கள் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து போடும்போது அவங்களுக்கு எளிதாக அவங்க உட்காந்து விவாதிக்கிறதுக்கும், இவங்களுடைய குரல் சரியானதுதான், இவங்க பக்கம் நம்ம நிக்கணும்ன்ற எண்ணம் எளிதாக வரும்ல. அதுக்கான ஒரு திறவுகோல் இந்த படமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பு வரணும்னு நம்ம வேண்டோம். மக்கள் எல்லோரும் இதை பார்ப்பாங்க. ஏற்கனவே திலீபன் அவர்களுக்கு குறித்த ஒரு திரைப்படம் இதே ராவணாவில் தான் வெளியிட்டு இருந்தோம். பெங்களூரை சேர்ந்த உங்களை போல ஒரு இளம் இயக்குனர் சுந்தரமூர்த்தின்னு பேர் எடுத்தே 15-20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இன்னும் முழுசும் முடிக்கல, 3/4 பங்கு முடிஞ்சிருச்சு. அது அப்படியே கைவிட்டுட்டான் அந்த படத்தை அப்படின்றாங்க. இப்படிதான் இருக்கு நமக்கான திரைப்படங்களும், நமக்கான இலக்கியங்களும், நமக்கான விடயங்களும் வந்து இப்படிதான் தொய்வுல இருக்குது. அந்த நிலை மாறணும், விட்டுற மாட்டாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா செய்யறோம். ஆமா, இது எல்லாரும் பார்க்கக்கூடிய உலக மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றுத்தளம் என்பது திரைப்படம், அதை சரியானவர்கள் மூலமா எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரட்டும். உங்களுடைய திரைப்படம் எதிர்காலத்துல ஒரு பேல் ஆர்பல் மாதிரியும் இல்ல உமர் முக்தார் மாதிரியும் இந்த சல்லியர்களுடைய இன்னொரு படைப்பு வரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. வணக்கம். நன்றிங்க. சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்